பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கோயில் நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துல கட்டின கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து கோயிலுக்குள்ள போறதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த வாயில் கதவு கீழே பெருசா ஒரு திண்டு மாதிரி இருக்கும். அதுல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சக்கர வடிவில் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனும் இருக்கும். உங்களுக்கு இதுல நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் போகும்போது அதை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி போவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அது மேல ஏறி நின்னு கீழே திருப்பி இறங்கி போவாங்க. இப்போ நிஜமாலுமே இதுல எதுதாங்க வழிமுறை? நான் அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்குள்ள போகணுமா, இல்ல நான் அதை தாண்டி போகணுமா, இல்ல நான் அது மேல காலை வச்சுட்டு இறங்கி போகணுமா? இப்படி பல பேருக்கும் அது என்ன காரணத்திற்காக அவ்வாறு அந்த திண்டுன்றத நடுவுல வச்சிருக்காங்க அப்படிங்கறதே தெரியாது. நம்ம கோயிலுக்கு எதற்கு செல்கிறோம்? ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக நன்றி கூறுவதற்காகவோ அந்த தெய்வத்தை சந்திப்பதற்காக நம்ம செல்றோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கிளம்பி கோயிலுக்கு போயிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சிருப்பாங்க. அந்த ஏரியால ஒரு 4-5 பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியை வீட்டை விட்டு வெளியேறதுக்கு பாத்தீங்கன்னா அதுவாதான் இருந்தது. இன்னும் கேட்க போனா அந்த காலத்துல நிஜமாலுமே அதுக்காக தான் கோயில்கள் இருந்தது. காலையில எஞ்சி போய் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுறதுக்கு ஒரு ஆசனம், அதுவும் காதுகளை பிடித்து நம்ம போடும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆசனமாக இருந்தது. அது மாதிரி கீழே உங்களுக்கு உளுந்து கீழே கும்பிட்டு தரையில சாஷ்டாங்கமா படுத்து கும்புறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது அப்படி சொன்னா செய்ய மாட்டாங்கன்னு சாமியோட சேர்ந்து தெய்வத்தோட சேர்ந்து கனெக்ட் பண்ணி பண்ணாங்க. அதனாலதான் கோயிலோடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசர்கள் மிகவும் பெரிதாக பண்ணாங்க. இது ஃபுல்லா நடந்து ஒருத்தன் வந்தானாவே அவனுக்கு சுகர் கிகர் எதுவுமே இருக்காது. அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ்ங்கிற மாதிரி. இப்போ இந்த கோயிலுக்கு நம்ம செல்லக்கூடிய காரணங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக செல்கிறோம். அப்போ நம்ம வெளியில இருந்து எதையெல்லாம் விட்டுட்டு செல்லணும்னா, தீய எண்ணங்களை விட்டு நாம் செல்ல வேண்டும். தீய எண்ணங்களை கடந்து அந்த கோயிலுக்குள் நாம் செல்ல வேண்டும். எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு மேல நம்ம இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, விரோதங்கள், குரோதங்கள் இது எல்லாத்தையும் விட்டு தாண்டி நாம் அந்த கோயிலுக்குள் செல்ல வேண்டும். இப்போ அந்த பெரிய மதில், அந்த மடு கட்டி என்ன வச்சிருக்காங்கன்னா, நீ வெளியில் இருந்து இதை தாண்டி உள்ளே வா. அதாவது புறத்தில் நீ யோசிக்கும் அத்தனை விஷயத்தையும் இந்த கோயிலுள் நுழையும் போது அதை தாண்டி எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீ நுழைய வேண்டும் அப்படின்னு தான் வச்சாங்க. எனவே அதை தொட்டு கும்புறதுங்கிறது நிச்சயமா செய்யக்கூடாத ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில்ல போனவுடனே ஃபர்ஸ்ட் கொடிமரத்தை பார்க்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிள்ளையார பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு கோயிலுக்குள்ள உதாரணத்துக்கு பெருமாள்னு வச்சுக்கோங்களேன். பெருமாளோடைய ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் நீங்க சேவிச்சுட்டு தான் பெருமாள்கிட்ட போகணும். அது சிவன் கோயிலா இருந்தாக்க பார்வதியை சேவிச்சுட்டு தான் நீங்க சிவனிடம் செல்லணும். ஏன்னா ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா ஃபர்ஸ்ட் அம்மாட்ட போய் சொல்லும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அந்த தாயும் அந்த விஷயத்த உள்வாங்கினதுக்கு அப்புறமா அந்த அப்பாட்ட போய் அந்த குழந்தை அதை கேட்கும் போது அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்கங்க. எப்படி மினிஸ்டர் சிஎம் கிட்ட சப்போர்ட்டுக்கு போவார் அந்த துறைக்கு, அந்த மாதிரி. எனவே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, முதலில் தாயாரை நம்ம போய் முறையே அவங்கள நலம் விசாரித்து இதுவரையில் எனக்கு நீ செய்த அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்துட்டு, எப்ப பார்த்தாலும் மனுஷனோட குணம் என்னன்னா அடுத்தடுத்து போயிட்டு சாமி கிட்ட வரம் கேட்டுட்டே இருக்கிறது தான். இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் அவரோட பர்த்டே ஆஞ்சநேயருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவம் அவர் பர்த்டே அதுவும் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் தெருவா பார்க் பண்ணி கடைசி 4 தெருக்கு ஆஞ்சநேயருக்கு பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க அவரை பர்த்டேக்கு விஷஸ் பண்ண வந்தாங்களா இல்ல பிறந்தும் பிறக்காம அவருக்கு பல மனுவ கோரிக்கை கொடுக்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த நல்ல நாள் சில நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் போய் கோயில முட்டி மோதுவாங்க. அதாவது மனு கடவுளுக்கு எத்தனை காதுதான் வேணும் கேட்கறதுக்குன்ற மாதிரி. அதனால முதல்ல நம்ம நன்றியே சொல்லணும். கடவுளுக்கு நம்ம கோயிலுக்கு போனாக்க எனக்கு இதுவரைக்கும் நீ கொடுத்த அத்தனைக்கும் நன்றி. நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், ஏன்னா கர்மா அதுதானே வாங்கி வந்துள்ளோம். அதற்கான தீர்வை நீங்க உதவி கோரி போறீங்க. நான் தெரியாம போன ஜென்மம் பண்ணதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னை எப்படியாவது
காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம போறோம். இப்ப இது நோயா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், இல்ல குழந்தை படிக்கலன்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தையோட திருமண தாமதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி கேட்டுதான் நாம் கோயிலுக்கு செல்கிறோம். எனவே அதை மட்டும் மனசுல வச்சு அதுக்கான விஷயத்தை முதல்ல அந்த தாயாரிடம் சொல்லிவிட்டு பின்பு சிவனையோ பெருமாளையோ நீங்க போய் இதே விஷயத்துக்காக தரிசித்தீர்கள் என்றால் இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு கோயிலுக்குள்ள போய் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்ம பேர்ல அர்ச்சனை பண்றோமோ பண்ணலையோ, படைத்த இறைவனுக்கு நிச்சயமாக தெரியும். அர்ச்சனை செய்தால்தான் உங்கள் பேர் அவர் காதில் விழுமா என்று கேட்டீர்களால் என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக கிடையாது. நீங்க மனதார செய்யும் பிரார்த்தனையே கடவுளிடம் சென்று அடையும். எனவே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா 20 நிமிஷமாவது நீங்க அந்த கோயில் வைப்ரேஷன்ல இருக்கணுங்க. விவிஐபி டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்ட கதையா அவசரமா போயிட்டு அங்க பார்த்தும் பார்க்காம வெளியில வந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்காது. இந்த கோயில்களில் இருப்பது வைப்ரேஷன், அது நல்லா பாத்துக்கோங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தால் மூக்குத்தி போட்டதே பாத்தீங்கன்னா அந்த வைரத்தோட ஒளி உங்களுக்கு பல இடங்கள்ல பட்டு வரும்போது புதனுடைய வைப்ரேஷன் அங்க பயங்கர அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. எனவே புரிந்து கொள்ளுங்கள், நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா அந்த வைப்ரேஷன் கம்மியா இருக்கு, அதை தான் நம்ம பேலன்ஸ் பண்றோம். சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா இப்ப சுகர் அதிகமா இருக்குன்னா ஃபுட்ல பேலன்ஸ் பண்றோம் இல்லைங்களா? பிபி அதிகமா இருக்குன்னா ஃபுட்டை வேற மாதிரி மாத்தி பேலன்ஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் அதிகமா காத்தடிச்சாலும் வாழ முடியாது. தண்ணி குளிக்க தான் பயன்படுத்தலாம், குடிக்க பயன்படுத்தலாம். 24 மணி நேரம் தண்ணிக்குள்ள உட்காந்து வாழ முடியுமா? முடியாது. 24 மணி நேரம் சூரியன் அடிச்சா வாழ முடியுமா? முடியாது. எனவே எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த காலத்தில் சித்தர்களின் வாக்குப்படி ராஜ குருக்களின் வழிகாட்டுதலின் பேரில் அரசர்கள் இந்த கோயில்களை கட்டி வைத்தார்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா. வணக்கம்.